விருந்தினர்களாக வந்திருக்கும் சகோதரர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்றுக் கொள்கிறேன். அதிக நாட்களுக்கு பின்பு எங்களோடு எபனேசருடைய அப்பா அவர்கள் ஜீவனோடும் பலத்தோடும் தேவனானவர் மீண்டும் எங்கள் சபையிலே அவரை அமர்ந்திருக்கும்படியாக தேவன் எங்களை வழிநடத்தி வந்தமைகளுக்காக அவருக்கும் நாங்கள் வாழ்த்துகளோடு இந்த திருச்சபையின் சார்பாக அவரை அன்போடும் ஆதரவோடும் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனையின் நோக்கத்தின் வாயிலாக நாங்கள் சபை விசுவாச பிள்ளைகளாக இந்த இடத்திலே கூடி வரச் செய்த தேவனுக்கு முதல் கண் நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதன் வாயிலாக எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தமைகளுக்காகவும் தேவனுக்கு கூடான கோடிகளையும் நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் இத்தருணத்திலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே அநேக செய்தி வாயிலாக யுத்தங்களையும் பஞ்சங்களையும் தேசத்தின் என்ன நிலைமை நடக்குமோ என்ற அங்கலாய்ப்போடு அநேக தேசங்களிலே இருக்கிற பிள்ளைகள் அநேக விதமான சிந்தனைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அநேகர் வாயில்களிலே நாங்கள் கேட்கக்கூடிய வசனங்களும் கேட்கக்கூடிய சிந்தனைகளும் என்னவாக உலகம் நடக்கப் போகிறது என்றொரு போக்கோடே கேள்விகளோடும் முற்றுப்புள்ளி இல்லாத வாழ்க்கையோடும் ஓடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். வனாந்தரத்திலே எதிர்பார்க்காத மழைப்பொழிவை துபாய் தேசம் சந்தித்திருப்பதாக நாங்கள் செய்தி வாயிலாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு வருஷத்திலே பெய்யக்கூடிய மழை ஒரு நாளிலே கொட்டி தீர்த்ததாக அந்த செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றன. இது இயற்கை கோளாறா இல்லை மனிதனாலே செய்யப்பட்ட விபரீதங்கள் நிமித்தமாக ஏற்பட்ட சூழ்நிலையா என்று குழப்ப நிலைமையிலே அந்த தேசம் உட்கார்ந்திருக்கிறது. அநேக செய்திகள் சொல்லுகின்றன, மழை பொழிவிற்காக மேகங்கள் செயற்கை மேகங்களை உருவாக்கி மேகத்திலே கொண்டு போய் அதை தெளித்து மழை பொழிவை செய்கிறதாக அந்த அரசாங்கம் இதுவரை செய்து கொண்டு வந்ததாம். கடந்த இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே அப்படி செய்தும் இந்த ஒரு வருஷத்திலே செய்ய வேண்டிய மழை ஒரு நாளிலே செய்து முடித்ததாக மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அழிவுகள், சேதங்கள், பணவிரயங்கள், நாட்டிலே பொருளாதார தத்தளிப்புகளாக அங்கே மக்கள் அநேகர் பேருடைய உயிரிழப்புகளை சந்தித்ததாக செய்திகளிலே நாங்கள் வாசிக்கிறோம். இப்படியாக தேசமே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே நான் இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே என்னத்தை பேசலாம் என்று சொல்லி நான் ஆராய்ச்சி செய்த பொழுது நான் தெரிந்து கொண்ட வசனத்தின் மூலமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களூடாகவும் நாங்கள் சென்று பார்க்கலாம். இந்த 5000 பேரை போஷித்த கடவுள் எவ்வளவு தூரம் அந்த மக்களூடாக தனது செய்தியை கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை நாங்கள் சற்று தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த 4 சுவிசேஷத்திலேயும் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், இந்த 4 சுவிசேஷத்திலேயும் இந்த 5000 பேர் போஷித்த அந்த தருணத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு வித்தியாச கோணத்திலே அந்த எழுத்தாளர்கள் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு வைத்து போயிருக்கிறார். நான் இந்த வித்தியாசமான முறையை நாங்கள் கையாளுவதற்கு நான் உங்களுக்கு யோவான் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு பையனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததாக அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது. அந்த 3 சுவிசேஷத்திலேயும் எங்களிடத்திலே சீசர்களிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு வித்தியாசமான கோணத்திலே அந்த இடத்திலே நான் பார்க்கிற பொழுது இந்த யோவான் சுவிசேஷத்திலே 2 வித்தியாசங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட காட்டுகிறேன். ஒன்று
சீசர்கள் மத்தியிலே அவர் பிலிப்புவை சோதிக்கும் வண்ணமாக இந்த அற்புதத்தை அவருக்கு செய்ததாக அதன் மூலமாக அவர் காண்பிக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அற்புதங்கள் ஒரு மனிதனை சோதனைக்குள்ளாக செய்யும் என்ற ஒரு காரியத்தையும் நான் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அந்த அதிகாரத்தை நான் வாசித்த பொழுது கண்டுபிடித்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சீசர்களுக்கு அவர் சொல்லிப்போன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16 சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி அவர்களை போக வேண்டுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சீசர்கள் இவ்வளவு ஜனத்தையும் பார்த்த பொழுது அந்தி சாயிர நேரமாக இருக்கிறது, அவர்களை போக விட வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே போய் முறையிட்டு போய் சொன்னவிடத்திலே சாப்பாட்டுக்கு அவர்களை அனுப்பி போஜனத்து பதார்த்தங்களை அவர்களை கொள்ளும்படியாகவும், இல்லை அவர்கள் தேவையான பதார்த்தங்களை சாப்பிட்டு பின் அவர்கள் இங்கே வரக்கூடிய அளவுக்கு இதை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே கேட்ட மாத்திரத்திலே அவர் அங்கே சொல்லுகிறார், போக வேண்டுவதில்லை. ஆகவே இந்த இடத்திலே போக வேண்டுவதில்லை என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த சீசர்கள் இவர் என்ன விதமாக ஏன் சொல்லுகிறார், இதில் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லாமல், அவர் என்ன பிலிப்பு இந்த யோவான் அதிகாரத்திலேயும் பார்க்கிறோம், மற்ற அதிகாரங்களிலேயும் பார்க்கிறோம், இவர்களுக்கு நாங்கள் பதார்த்தங்களை வாங்குவதற்கு கூட நாங்கள் 200 ரூபாய் பணம் செலவழிக்க வேண்டுமே என்ற அங்கலாய்ப்போட அந்த சீசர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்திலே இருந்த மக்களும் சரி சீசர்களும் சரி இயேசுவை அறிந்து கொள்ளாத ஒரு தன்மையிலேயே அங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு பாட்டை நான் காணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்திலே இருக்கிறார்கள். ஆகவே சோதனை என்பது பிலிப்புவுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் செய்த இந்த அற்புதத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், பிலிப்பு ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் 200 பணம் போதாது என்ற சொல்லுக்கு அவர் அங்கே சோதனைக்குள்பட்டவராக அங்கே மாறுகிற ஒரு பக்குவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை முதலாவது சொல்லுகிறார், போகக்கூடாது, இந்த இடத்திலே அவர்கள் செய்தியை கேட்டு இருக்கட்டும் என்ற சொல்லுக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கிற அளவுக்கு அங்கே இருந்த சீசர்களும் சரி அங்கே இருந்த பக்தர்களும் சரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார்களா என்ற ஒரு அங்கலாய்ப்போடு இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பக்குவத்தை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பொருளாதார பற்றாக்குறை பிரச்சனைகளையும் இங்கே சுட்டி காட்டுகிற ஒரு தன்மையை இங்கே கொண்டு வருகிறார். அடுத்தது செல்வம், பணம், இதுக்கு தேவை என்பன காரியத்தையும் இந்த அற்புதத்தின் மூலமாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளேயும் இயேசு அங்கே செய்த அந்த மாபெரும் அற்புதத்தை மக்கள் எதிர்பார்த்திருந்ததையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமாயினார்கள். அவர்களுடைய செய்திகள் அவர்களுக்கு பசியை ஏற்படுத்தாத அளவுக்கு அந்த செய்தியை நாங்கள் கேட்கிற அளவுக்கு அங்கே மக்கள் கூடியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக இது எழுதின இளஞ்சி வைத்தியம்மா சொல்லுகிறார்கள், சின்ன பிள்ளைகளும் பெண்களும் அதிலே அதிகப்படியாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இளஞ்சி வைத்தியம்மையார் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே ஆன்மீக ரீதியிலே இயேசுவானவர் சொன்ன காரியத்தை அவர்கள் அந்த 5000 பேரும் ஒருமுகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது தேவனுடைய உதடுகளிலிருந்து இரக்கமான வசனங்களை அவர் எதிர்பார்த்ததாக அங்கே குறிப்பிடுகிறார்கள். ஒரு எளிமையான, ஒரு தெளிவான, ஒரு ஆத்துமாவை கிலேசப்படுத்தாத ஒரு தைலம் பூசி ஒரு நோவை எடுக்கிற அளவுக்கு அவருடைய பிரசங்கம் அவர்கள் மத்தியிலே அமைந்ததாக அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார். ஜீவனையும் வியாதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற அளவுக்கு அந்த அவருடைய பிரசங்கம், அவருடைய அந்த வார்த்தைகள் அந்த இடத்திலே உதித்ததன் நிமித்தமாக
அவர்கள் பசியை மறந்து, பசி என்பது என்ன என்று தெரியாத அளவுக்கு அவர்கள் அங்கே கூடியிருந்த ஒரு ஜனத்திரளாக அங்கே காணப்பட்டதை இந்த வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. கடைசியாக அவர் முழுவதும் முடித்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அங்கே இருக்கிற ஒரு காரியத்தை, அந்த நிலைமையை அந்த பக்கம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்திலே இயேசு ஆகாரம் கொடுக்கும்படியாக, இளைப்பாறுதல் செய்யும்படியாக அந்த ஜனக்கூட்டத்துக்கு அவர் அங்கே செய்திருக்கிறதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அவர் இந்த 5000 பேரை போஷித்ததிலிருந்து ஒரு எளிமையான ஒரு உணவை அங்கே அற்புதமாக ஆசீர்வதித்து அதை 5000 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு அவருடைய ஜெபமும் அவருடைய வாழ்க்கையும் இருந்ததாக இந்த வேத பாடத்திலே நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே சீசர்கள் அங்கே அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்து அவர் அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து சீசர் மத்தியிலே அதை கொடுத்ததாக வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் ஏற்படுகிற இந்த பொருளாதார பற்றாக்குறைகள், இந்த பொருளாதார பணப்பிரச்சனைகள், நாட்டிலே நடக்கிற அங்கலாய்ப்புகள் நிமித்தம் நாம் நாளாந்தம் என்னத்தை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் ஓட்டத்தை ஓடுகிற பொழுது இந்த 5000 பேரை போஷித்த இந்த அற்புதமான காட்சி, அற்புதமான இந்த எடுத்துக்காட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு போகிற ஒரு காரியமாக அமையும் என்பதை நாங்கள் விசுவாசக்கூடிய பிள்ளைகள், நாங்கள் இந்த ஆணித்தரமான இந்த வேத வாக்கியங்களுக்கூடாக நாங்கள் நாள்தோறும் நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தையும் இதிலே விட்டுவிடவில்லை. இந்த 5000 பேரையும் அந்த போஷித்த இடத்திலே மறுநாள் திரும்பி வந்து இவர் எங்களுக்கு திரும்பவும் இந்த அற்புதத்தை செய்வார் என்று ஜனங்கள் தேடின பொழுது, அவர் அங்கே அவர் இல்லாத பொழுது வேறு இடங்களிலே போய் இயேசுவை அங்கே காணுகிற ஒரு காட்சியை கண்ட பொழுதும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர் மக்களோடு திரும்பவும் அங்கே போஜனத்தை குறித்து பேசுகிறார். நீங்களோ அன்றாடம் சாப்பிடுகிற ஒரு போஜனத்துக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை இனி பசி வராத ஒரு போஜனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் ஆணித்தரமான வார்த்தைகளை கொடுத்து நானே ஜீவாப்பம் என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய வசனங்கள் மக்கள் மத்தியிலே அங்கே ஒலித்து கொண்டிருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனங்கள் என்றும் அழிந்து போகிற போஜனத்துக்காகவில்லை என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அங்கே சொல்லுகிறார், நித்திய ஜீவனை வரவழைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியைகளை நடப்பீங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். ஆகவே நித்திய ஜீவனையும் அவருடைய நிலைநிற்கிற போஜனத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையும் நாங்கள் எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாளாந்தம் நாங்கள் நடப்பிக்க வேண்டும் என்பதை இந்த அற்புத காட்சிகளிலிருந்து நாங்கள் நாள்தோறும் கற்றுக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஆகவே வனாந்திர தேசத்திலே இந்த மோசைக்கு கொடுத்த ஒரு காட்சியையும் அங்கே நினைவுபடுத்துகிறார். அங்கே மோசை கொடுக்கவில்லை, தேவனானவரே அதை வேலையை செய்தது போல இன்றும் உங்கள் மத்தியிலே நான் இந்த அழியாத போஜனத்தையும் அழியாத விருந்தையும் நான் தந்தது போல இன்னும் நாளாந்தம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவ வசனங்கள் பிரசங்கித்து கொண்டு போகும் என்பதை இந்த 5000 பேரை போஷித்த இந்த அற்புத காட்சி அனைவருக்கும் இது பாடமாக இல்லை, ஒரு எடுத்துக்காட்டாக நாள்தோறும் எங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுக்கு கற்றுப்போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இது யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, மேலும் ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு தக்கத ஒருவனும் தாகமடையான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனானவரிடத்திலே நாங்கள் வருகிற ஒவ்வொருவரும் இந்த வசனங்களோடு நாங்கள் நடைபோடுகிற பொழுது அவர் மேலும் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் யோவான் 6ஆம் அதிகாரம் 38லே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே
அங்கே இருந்த மக்களும் கூட யூதர்களும் கூட ஒரு அங்கலாய்ப்பு செய்திகளோடு முறுமுறுக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுற ஒரு பக்குவ தன்மையோடு அவர்கள் கடந்து செல்லாது, இவன் யோசேப்பின் குமாரனே இப்படி பேசுகிறானே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டும் அவர்களை முறுமுறுக்கிறார்கள். நானே வானத்திலிருந்து வந்தேன் என்ற அளவுக்கு இவன் சொல்வதற்கு யார் என்று சொல்லி இயேசு மேலே கேள்விகளையும் கணைகளையும் தொடுத்து அவரை ஏளனப்படுத்துகிற அளவுக்கு அவர் அங்கே செல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்து அவர்களை அறிந்து அவருக்கும் பதில் கொடுக்கிற ஒரு மனிதனாக கடவுளாக அங்கே நிற்கிற காட்சி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே முறுமுறுப்பு தன்மையை 6ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே ஆவியே உயிர்ப்பிக்கிறதென்ற அளவுக்கு அங்கே மேலும் மேலும் அவர்களுக்கு ஒரு வாக்கான வாக்குகளை அவர் அங்கே கொடுக்கிறார். ஆகவே மாம்சம் ஒன்றும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனமே ஆவியாக இருக்கிறது என்று சொல்லியும் ஜீவனாக இருக்கிறது என்று சொல்லியும் அங்கே உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சியோடு அற்புதமான ஒரு ஜீவ வார்த்தைகளை கொடுத்து ஜீவனோடு பங்கு பெறுகிற மக்களை என்றென்றும் வாழக்கூடிய அளவுக்கு அவர் அங்கே எளிமையான உணவோடையும் எளிமையான சத்தியத்தோடையும் அங்கே உறவாடி சென்றதை இந்த அற்புத காட்சி மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவன் பேரிலே இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புத காட்சி அநேக மக்களுக்கு இன்றும் தேவனுக்கூடாக நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற அளவுக்கு இந்த ஆசீர்வாதமான ஜெபமும் ராப்போஜனத்தை பங்கு கொண்டு செல்லுகிற ஒரு பிள்ளைகளுக்கு இந்த அற்புத காட்சியும் எங்களை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே நித்திய ஜீவனுக்கான வழி ராப்போஜனத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் இந்த அற்புத காட்சியோடு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்லலாம் என்ற ஒரு பகுதியை இந்த இடம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதாக விளங்குகிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் இந்த 5000 பேரை போஷித்த இந்த அற்புதமானது மிகவும் மிகவும் ஒரு அற்புதமான காட்சியோடு இன்றும் எங்களை நாள்தோறும் வழிநடத்துகிற ஒரு காட்சியாகவே அமைந்து கொண்டு போகிறது. ஊழிய வாயிலாகவும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. சபையும் எவ்விதமாக நடத்த வேண்டும் என்பதையும் இங்கே ஒரு எடுத்துக்காட்டான செய்தியோடு அவர் வைத்து போயிருக்கிறார். அன்று உலகளாவிய ரீதியிலே அந்த மக்களை அங்கே கொண்டு சென்ற செய்தி இன்று உலகளாவிய ரீதியிலே திருச்சபையாக கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக வழிநடத்துகிற ஒரு காரியத்தையும் இந்த அற்புத காட்சி வைத்து போகிறதை நான் மறக்கக்கூடாத அளவுக்கு செய்து கொண்டு போயிருக்கிறது. ஆகவே வளர்ச்சி இல்லாத காலங்களிலேயும் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலங்களிலேயும் இந்த 5000 பேருக்கு அவர் போஷித்து அந்த இடத்திலே அவருடைய பிரசங்கத்தை நாங்கள் மக்கள் கேட்கிற அளவுக்கும் அதை மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு அங்கலாய்ப்பையும் அவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்று நாங்கள் ஒரு பல கூட்டங்களோ பல செய்திகளையோ நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நிலைப்படுத்தினோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு பாதுகாப்புகள், அதனுடைய ஏற்பாடுகள், அதுக்குண்டான செலவு இனங்களை நாங்கள் கணக்கிட்டு பார்க்கிறோம். ஆனால் அன்று இயேசு செய்த அந்த 5000 பேரை போஷித்து செய்த அந்த பிரசங்கத்தை நாங்கள் நாள்தோறும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களுடைய ஊழிய வாயிலாக நாங்கள் இன்னும் முன்னேற்றங்களையும் சபை வாயிலாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் இந்தியாவிலே ஏறக்குறைய 7 வருடங்கள் இருந்த பொழுது இந்த சுவிசேஷ படை முயற்சி கூட்டங்களிலே நான் அநேக விதங்களிலே பங்கு கொண்டிருக்கிறேன். அந்த இடத்திலே டக் பச்சுலர், மார்க் ஃபின்லி இவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தும்படியாக இந்தியா வந்த பொழுது எங்கள் திருச்சபையானது அநேக விதங்களிலே அநேக காரியங்களை செய்ய முற்பட்டு அந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு முன்னாடியே 6 மாதம் 7 மாதம் கிரவுண்ட் ஒர்க் என்று சொல்லுவார்கள். அந்த கிரவுண்ட் ஒர்க் செய்வதற்கு நிறைய பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இந்த இடத்திலே இயேசுவானவர் 5000 பேருக்கு மேலான காரியங்களை அவர் பிரசங்கத்தோடும் போஜனத்தோடும் வழிநடத்தின காரியத்தை நான் சிந்திக்கிற பொழுது
இவையெல்லாம் ஏன் என்ற ஒரு கேள்விகளோடு நான் எழுப்பக்கூடிய அளவுக்கு இந்த காரியம் என்னுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் இந்த உலக ரீதியே நாங்கள் சில காரியங்களை செய்கிற பொழுது சட்ட ரீதியாக அரசாங்க ரீதியாக நாங்கள் சில வேலைகளை செய்துதான் ஆக வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இந்த இடத்திலே அவர் வச்சு போகிறதை நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொல்லு வசனத்தில் போல அந்த பிலிப்புவை சோதனைக்காக அந்த அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்யாமலும் கூட அவர் செய்ய போகிறது என்னதென்று தெரியாமல் அந்த சீசர்கள் இருந்த வேளையில் தான் அவருக்கு அந்த பிலிப்புக்கு சோதனை முகமாக அவர் அங்கே சுட்டி காட்டுற ஒரு பகுதியை நான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்த பொழுதும் நாங்கள் மேற்கொள்வதற்கான வழியை இங்கே தேவன் வைத்திருப்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய ஓய்வு நாள் பாடசாலையும் அவ்விதமாகவே சத்தியத்துக்கு நின்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களுடைய சத்தியத்தின் வாயிலாக நாங்கள் நிற்பதற்கான ஏதுகரத்தை செய்ய முடியும் என்பதை வேதம் எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே 5000 பேரை போஷித்த தேப்பன், போஷித்த தகப்பன், போஷித்த இயேசு கிறிஸ்து எங்களோடு நாள்தோறும் எங்களை போஷிக்க வல்லவர் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று உலகமே போஜனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் ஆத்துமா போஜனத்தை நாங்கள் பெற்றுக்கிற பிள்ளைகளாக இந்த திருச்சபையிலேயும் இந்த ஆலயத்திலேயும் இந்த ஓய்வு நாள் தோறும் நாங்கள் வருகை தந்து ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு வசனங்கள் மூலமாக எங்களை தேற்றுகிற பொழுது ஜீவ வசனமாகிய ஆவியானிய வசனமாகிய எங்களோடு இருப்பதனாலே சோதனை என்ன, மேற்கொண்ட காரியங்கள் எங்கள் ஜீவனுக்குள்ளாக நாங்கள் வருகிற பொழுதும் அதை மேற்கொள்வதற்கான பகுதி எங்கள் கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடாது. நாங்கள் நாள்தோறும் வருஷங்கள் தோறும் கடந்து போனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மேற்கொள்வதை வெற்றி என்பதை நாங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடியவர்கள் நாள்தோறும் நாங்கள் பிறந்த நாள் வருகிறது என்று சந்தோஷப்படுகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு மணித்துளியும் எங்களை கடப்பதற்கு எங்களுக்கு இறைவன் செய்த காரியத்தை குறித்து நாங்கள் நாள்தோறும் நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டுவது இந்த இடத்திலே முக்கியமாகப்படுகிறது. நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிற பொழுது செஞ்சுரி அடிக்கிறவர்களை நாங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து நாங்கள் அவரை மேம்படுத்தி அவருக்கு விழாக்களை கொண்டாடுவோம். இன்று அரை செஞ்சுரி அடித்திருக்கும் சகோதரர் மூப்பரவர்களையும் எங்கள் சபையின் சார்பாக கடவுளுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஆகவே பிறந்த நாள் என்பது வெறும் கொண்டாட்டம் இல்லை, அது கேலி கூத்தல்ல. அது என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் நான் அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து எனக்கு இந்த உலகத்திலே வாழுவதற்கான ஜீவனை கிறிஸ்து தந்திருக்கிறார் என்பதை மாபெரும் காரியமாக நான் செயலாற்றுவதற்கான காரியத்தை அதை நினைவுபடுத்தி சென்றிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே செஞ்சுரி என்பது 100. கிரிக்கெட்டில் சொல்லுவார்கள் 1 செஞ்சுரி 2 செஞ்சுரி என்று சொல்லுவார்கள். ஆகவே 1 செஞ்சுரி என்பது 100, அரை செஞ்சுரி என்பது 50, இன்னும் காற்சென்றி அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரிக்கெட் இல்லை, இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் விளையாடுகிற ஒரு விளையாட்டல்ல, ஜீவனோடு போராடுகிற ஒரு போராட்டத்தை இந்த ஜீவ அப்பமானது எங்களுக்கு கொடுக்கும் என்ற சந்தேகத்தும் இல்லாமல் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்நாளும் நாங்கள் கழிப்பதற்கு தேவன் இந்த அற்புதமான காரியத்தை எங்கள் வேதத்தின் மத்தியிலே வைத்திருப்பதை அநேக காரியங்களை குறித்து பேசலாம். இந்த இடத்திலே நான் இதை உங்கள் மத்தியிலே நான் எடுத்துக்கொண்ட விடயத்தின் வாயிலாக இந்த ஆவியானவர் என்னோடு இந்த திருவசனங்களோடு பேசியது போல உங்களுக்கும் மேலான காரியத்தை இந்த திருவசனங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நாள்தோறும். அதை உங்கள் வாழ்க்கையிலே அபியாசித்து நீங்கள் ஆவியினும் ஜீவனும் நடவுங்கள் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையாலே நாங்கள் அபியாசித்து அதை நடைமுறைப்படுத்தி ஜீவனுள்ள தேசத்திலே நாங்கள் சேரும் வரைக்கும் இந்த ஜீவிய காலத்திலே இந்த பூலோகத்திலே நாங்கள் ஓடுகிற ஓட்டத்துக்கு என்றும்
இறைவன் துணை நிற்பார் என்பதை நாங்கள் மறந்து விடாது ஓடுவோம் ஓடுவோம், பரலோகத்தை கண்டடைவோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். ஆமென்.